Thank you, Sheila. Good afternoon to one and all who are present here. This is a press conference to celebrate innovative procedure which is done by our pediatric surgical team, and very aptly supported by our senior anesthetic team and our ICU team. So we have all our doctors here. I would like to introduce Dr. Karpaga Vinayagam sir, who is our senior consultant pediatric surgeon, who has sir, who is our HOD, pediatric department, and we have with us Dr. Vidya Mohanram madam, our senior anesthetic HOD, and Dr. Arun from the NICU, and Dr. Vigneshwaran as well from NICU. So this is to celebrate this rare surgery in our hospital. As you all know, we are into doing a lot of innovative things, and we have, so this is another milestone for us. So I would like to invite all the doctors to talk to you about it, and doing more better, as our motto says, we would like to do more better. And I would also like to let you all know that our neonatal intensive care unit, which is now functioning in a level 3 NICU. So I would like to bring that on paper as well. Thank you so much. I invite Dr. Karpaga Vinayagam now to address you all. Thank you. Good afternoon, one and all. Thank you, ma'am, for the introduction. பத்திரிகை நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். உங்கள் டைமை எடுத்து இங்கே வந்து பப்ளிக் ரீச் ஆகிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த கேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு வயசு பெண் குழந்தைக்கு கர்ப்ப காலத்தில், அதாவது அம்மாவோட கருப்பையில் இருந்ததுலேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். ஒரு 5 months ஸ்கேன். அப்போது அந்த கர்ப்பகால ஸ்கேனில் வந்து நெஞ்சு பகுதியில் லெஃப்ட் லோவர் லோப், அதாவது லெஃப்ட் சைடு லங்கோட அடிப்பாகத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நான் ஃபங்க்ஷனிங், அதாவது செயல்படாத இன்னொரு லங் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகிருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நம்ம உடம்புல மேஜர் இரத்த குழாய், அயோட்டான்னு சொல்லுவோம், அதுதான் மேஜர் இரத்த குழாய். அதிலிருந்து ஒரு பிளட் சப்ளை வந்து அந்த நான் ஃபங்க்ஷனிங் லங் டிஷ்யூ, செயல்படாத டிஷ்யூக்கு போய் பிளட் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு 5 months ஸ்கேன்லேயே அறியப்பட்டது. ஆனால் பேபி வந்து நம்ம சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பிரபாகரன் கீழே வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிவ்யூவில் இருந்தாங்க. ஏன்னா இது வந்து கர்ப்ப காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒன்று குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ சார்கிட்ட வந்து ரிவ்யூவில் இருந்து நார்மல் டெலிவரி வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் பிறந்த பிறகு சார் வந்து என்கிட்ட வந்து அனுப்பிச்சு இதை வந்து ஃபாலோ அப்பில் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ பிறந்த உடனே என்னென்ன கோளாறுகள் ஏற்படலாம், NICU கேர்லேயும் இருந்தது, ICU கேர்லேயும் இருந்தது. டாக்டர் அருணும் பார்த்துருந்தாரு. ஸோ அப்போ வந்து என்னென்ன ஏற்படலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது நிமோனியா மாதிரி
பிரச்சனைகள், அடிக்கடி நெஞ்சில் வந்து சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வரலாம். சம்டைம்ஸ் அந்த இதுக்குள்ளார அந்த செயல்படாத டிஷ்யூல இருந்து ப்ளீடிங் ஆகி அது வந்து குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொன்று வந்து நிறைய ரத்த ஓட்டம் இந்த பக்கமும் வர்றதுனால கார்டியாக் ஃபெயிலியர், அதாவது இருதயமும் செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்ற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணி குழந்தை வந்து ஒரு 6 months வந்த பிறகு ஒரு பெரிய சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எந்த லெவலில் எஃபெக்ட் ஆகிருக்கு, அதாவது லெஃப்ட் லோவர் லோபை வந்து எஃபெக்ட் ஆகிருக்குன்றப்ப அதோட பிளட் சப்ளை, மெயினாக அந்த அயோட்டான்னு சொன்ன பிளட் சப்ளை வந்து அதையும் கண்டறியப்பட்டு பேபியை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷனுக்கு கொண்டு வந்து ஒரு வயசில் வந்து ஆப்ரேட் பண்ணலான்ட்டு முடிவெடுத்தது. ஸோ முடிவெடுத்தப்ப என்ன ஆயிருக்கு, ஏன் வந்து நம்ம வந்து தொரக்கோஸ்கோபிக், அதாவது வேட்ஸ் லோபெக்டமின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும், வயிற்றில் வந்து சிறு துளை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம், லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெஞ்சில் வந்து பண்ணுறது வந்து அதே லாப்ரோஸ்கோபி முறை தான், பட் நெஞ்சில் பண்ணுறதுனால தொரக்கோஸ்கோபிக் அசிஸ்டட் தொராசிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது, வேட்ஸ் வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அது வந்து ஏன் வந்து ஒரு வயசுல வந்து இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, இது வந்து ஒரு வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதி வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளார வந்து நார்மலாக லங்ஸ் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நெஞ்சுக்கூடு. அதுக்குள்ளார வந்து ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு இது. ஸோ இதோட சேலஞ்சே வந்து யாரும் பண்ணாததை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நியூ இன்னோவேஷன், ஒரு மைல்ஸ்டோன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றப்ப நாங்கள் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தோம். கன்வென்ஷனலாக இது வந்து ஓப்பன் சர்ஜரியும் பண்ணலாம், பட் ஓப்பன் சர்ஜரி பண்ணிங்கன்னா நெஞ்சை பிளந்து அது ஒரு பெரிய தழும்பை உண்டாக்கி பிளந்து குழந்தைக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து பெயின், ரெக்கவரி பீரியடு எல்லாமே ப்ரொலாங்ட் ஆகும். ஆனால் அதே இது லாப்ரோஸ்கோப்பியில், ஐ மீன் த்ரொக்கோஸ்கோப்பியில் பண்ணுறப்ப பெயின் கம்மி, ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டர். அதனால இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் பிளான் பண்ணி ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம், அதாவது சர்ஜன், பீடியாட்ரிஷியன், அனஸ்தெட்டிஸ்ட் அண்ட் நியோனேட்டாலஜிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து கலந்தாய்வு பண்ணி நம்ம வந்து வேட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனும் எடுத்தோம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா. எங்கள் மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் வித்யா மோகன்ராம், அவங்க வந்து ரொம்ப சீனியர் அனஸ்தெட்டிஸ்ட். அவங்க இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம சர்ஜரி பண்ணுறப்ப லங்ஸ் வந்து விரிவடையக்கூடாது, அந்த லங்ஸ் வந்து கொலாப்ஸாகவே இருக்கணும், அதாவது சுருங்கியே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களோட சேலஞ்சஸை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்தனால ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ நுணுக்கமாக போய் சிறு துளைகள் ஒரு 4 துளைகள் 5 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் தான், ஒவ்வொரு துளையும் 5 மில்லிமீட்டர் தான். அதில் உள்ளார வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லாப்ரோஸ்கோபிக் கருவிகளை வந்து உள்ளார போட்டு மெயினாக ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளட் வெசல் வந்து அயோட்டாலேருந்து வர பிளட் வெசலை வந்து நம்ம வந்து கிளிப் பண்ணி அதை பிளாக் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதுதான் ரொம்ப சேலஞ்சிங். இல்லாட்டி கொஞ்சம் விட்டாலும் அது வந்து உள்ளார இழுத்து ஃபுல்லாக ப்ளீடிங் ஆகி கேட்டஸ்ட்ரோஃபி, அதாவது லைஃப் த்ரெட்டனிங்காக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது பண்ணிட்டு அப்புறம் லோவர் அதாவது அடிப்பாகத்தோட, லங்கோட அடிப்பாகத்தோட இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்தாரு. ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே பேபியை வந்து ஐசியூ கொண்டு போயிட்டு அங்கே ஒரு நாள் வச்சுட்டு அடுத்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி 3 days வந்து பாப்பா வந்து வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ வி ஹவ் கிவன் அ நியூ லீஸ் ஆஃப் லைஃப் டு ஹர். ஸோ இதுதான் கேஸோட சினாரியோ அண்ட் த ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணோன்ட்டு. ஸோ ஐ எம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ திஸ் டு ஆல் அண்ட் டு மேக் இட் ரீச் டு த பப்ளிக். தேங்க்யூ. Thank you, sir. We are honored to have the child's father, Mr. Faldan sir, here with us. I would request the entire clinical team to felicitate sir with a bouquet.
I just want to make one single point which was not revealed here, told to you all. ரொம்ப விளக்கமாக சுருக்கமாக நல்லா சொன்னார் கற்பக விநாயகம். இதில் சக்ஸஸ் அடைந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணம், இன் எனி ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் ஃபேமிலி கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் குழந்தை நல மருத்துவத்தில் தாய் தந்தை அவங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த கேஸில் மிஸ்டர் அஹமட் அண்ட் மிஸ்ஸஸ் அஹமட் வந்து மருத்துவர், ரெண்டு பேரும் நம் அந்த அம்மா பிரசவமாக இருக்கும்போதே நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். அப்பத்துலேருந்து இந்த ஆப்ரேஷன் வரைக்கும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அது ரொம்ப ஈஸியாக போச்சு எங்களுக்கு. அந்த ஸோ ஃபேமிலி கோஆப்ரேஷன், பேரண்டல் கோஆப்ரேஷன் வாஸ் தி சக்ஸஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட். ஐ தேங்க் மிஸ்டர் அஹமட் ஃபார் இட். Open for question and answer session. You got it, sir? Okay. So fifth, am I audible? Okay. Fifth month antenatal scansல வந்து பார்த்தாலும் குழந்தை வந்து பிறந்த பிறகு எந்த ஒரு மூச்சு திணறலுமே ஆர் இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ்லாம் எதுவும் வரல. ஸோ நம்மளுக்கு வந்து சேஃப் அனஸ்தீசியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தை பிறந்ததுன்னா ஒரு 2.5 கிலோ 3 கிலோ இருக்கும். அந்த வெயிட்டில் வந்து நம்ம வந்து போய் உள்ளார போய் சர்ஜரி பண்ணுறதுலாம் இன்னும் ஹை ரிஸ்கில் போயிருக்கு. ஸோ வி ஆர் அலோவிங் த சைல்ட் டு க்ரோ டு ஆப்டிமல் டைம். ஒரு டைம் கொடுக்குறோம், ஒரு 10 கிலோ வரட்டும், ஒரு ஆப்டிமல் டைம் கொடுத்து அனஸ்தீசியா கொடுத்து அந்த ரிஸ்க்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகி சர்ஜிக்கல் ரிஸ்க்கும் கம்மியாகிறப்ப உங்களுக்கு நெஞ்சு கூட தான் நான் சொன்னேன், ஒரு டென்னிஸ் பாலுக்கு உள்ளார இருக்கிற ஸ்பேஸ் அளவு தான் நம்மளுக்கு அங்கே உள்ளாரே ஸ்பேஸு. ஸோ அதுக்கு மேலெலாம் கிடையாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் வளர்ந்தா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி அனஸ்தீசியா சைடும் அந்த சிங்கிள் லங் வென்டிலேஷன், ஒரு பக்கம் மட்டும் லங்கை வந்து வேலை செய்ய வச்சுட்டு இன்னொரு பக்கம் சுருங்க வச்சு, அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ப்ளஸ் சைல்டு வந்து குழந்தையா பிறந்ததுலேருந்து சார் கேரில் வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரல, எதுவுமே வரல. ஸோ தேவையில்லை, உடனே பிறந்த ஒரு எமர்ஜென்சி கிடையாது அது. ஸோ அதனால தான் பண்ணலை. This operation is one of the best, I mean, first in the country, or any significance of this surgery? கண்ட்ரின்ட்டு இல்லை. I think first in Chennai for a 1-year-old. For a 1-year-old or infant, it is first in Chennai. It's a major milestone what we have achieved here. Now she will have normal life, sir. Perfectly fine, sir. She is gonna be normal. She'll run, play. She's gonna grow. She's gonna have a great life. Thank you. Thank you. Okay, sir. So, ஊம்ல வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒன்றும் லைஃப் த்ரெட்னிங் கிடையாது. சர்டன் பேராமீட்டர்ஸ் விச் வி சி ஊமில் வந்து ட்ரீட் பண்ணணுமா அப்படின்றதுக்கு. ஒரு ஊமில் இருக்கிறப்ப ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது நிமோனியா மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்தால் நம்ம வந்து ஃபீட்டல் சர்ஜரிலாம் இருக்குது, விச் இஸ் நாட் இட் மச் இன் டு இந்தியா. ப்ளூரோ அம்னியாட்டிக் ஷண்டிங்னு சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம இங்கே பண்ணுறது கிடையாது. அது வந்து மோஸ்ட்டாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தே ஹவ் ட்ரைட் பட் நாட் நீடட். These conditions don't cause that such life threatening. Only few percentage only they have in the womb, நீங்க சொல்ற மாதிரி. Okay. So respiratory infection வராமல் இருக்கிறதுக்கு தான் எங்கள் டீம் வந்து they have been having a close follow-up. சார் வந்து ஒரு க்ளோஸ் ஃபாலோஅப்பில் வந்து வச்சுருந்ததே அதுதான். The main இது வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது ஃப்யூச்சரில். ஒன்று ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்னா அந்த பகுதி வந்து ஃபுல்லாக சீல் ஆயிடுச்சுன்னா லைஃப் த்ரெட்னிங் ஆயிரும் ஒன்று. ரெண்டாவது ப்ளீடிங் ஆகலாம். இன்னொன்று வந்து அந்த உள்ளார அந்த செயலிழந்த பகுதி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹார்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு மேஜர் பிளட் வெசல்ஸும் அந்த இதுக்குள்ளார போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து கார்டியாக் ஃபெயிலியர், அதாவது இருதயத்துக்கு சரியாக ரத்தம் போக விடாமல் தடுக்கிறதுனால அப்போ தான் வந்து இதெல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும். நம்ம ஆப்ரேட்டே பண்ணல அப்படின்னா நாளை பின்ன இந்த லங் டிஷ்யூ வந்து ஒரு கேன்சராக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வி கிவ் சம் டைம், வி ஹாவ் அ க்ளோஸ் ஃபாலோ. ஸோ அதுதான். சார்
இல்லை சார், இது வந்து எல்லாமே வந்து நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட் காசோ இல்லை சாப்பிட்ற சாப்பாடுனாலேயோ இதெல்லாம் வர்றது கிடையாது. இது எல்லாமே வந்து லங்கு வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ லங்கு வந்து ஒரு பூ எப்படி மொட்டு விடுதோ அது மாதிரி தான் மொட்டு விட்டு டெவலப் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மொட்டு விட்டோடனே அது வந்து இந்த லங்குக்குள்ளார புதஞ்சு போய் ஒரு நார்மல் லங் டிஷ்யூக்குள்ளார புதஞ்சு போய் இது ஒரு நான் ஃபங்க்ஷனிங் லங் டிஷ்யூவாக மாறிடுது. ஸோ பராமரிப்புன்றது எதுவும் இல்லை சார். எஸ் சார். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு எங்கள் சீனியர் அனஸ்தீசியஸ்ட் டாக்டர் வித்யா மோகன் ராம் மேம்கிட்ட கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. யூஸ்வலாக எல்லாரும் சர்ஜரி பற்றி தான் கேட்பாங்க, அனஸ்தீசியா பற்றி கேட்க மாட்டாங்க. டாக்டர் பிரபாகர் சார் மாதிரி ஃபர்ஸ்ட் ஐட் லைக் டு தேங்க் த பேரண்ட்ஸ். அவங்க எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை. இந்த மாதிரி சின்ன குழந்தைய வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒப்படைச்சு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோங்கிறது வந்து அவ்வளோ தைரியமாக இருந்தாங்க. அவங்களோட தைரியம் வந்து சைல்டுக்கும் இதாக பேரண்ட்ஸ் ஆங்ஷியஸாக இருந்தால் சில்ட்ரன் இன்னும் ஆங்ஷியஸ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அவ்வளோ காமாக இருந்ததுனால அண்ட் இந்த மாதிரி சர்ஜரி போது வேறு வழி கிடையாது, ரிஸ்க் எல்லாம் சொல்லி தான் ஆகணும், பச்சையாக சொல்லணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக எவ்ரி ரிஸ்க் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்புறமும் அதுக்கப்புறமா அவங்க ஃபுல்லாக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க. தட் நாங்கள் முடிஞ்ச இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர நாங்கள் எல்லா விஷயத்துலையும் ரெடியாக இருக்கோம், ஃபுல்லாக பெஸ்ட் எங்களோடது கொடுப்போம், அவங்க சைல்டு எங்கள் சைல்டு மாதிரி பார்த்துப்போங்கிற நம்பிக்கை வச்சு அவங்க கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வெரி கரெக்ட். இன்னொரு சார் கேட்டார் ஏன் சீக்கிரம் பண்ணலன்னு. இதே பிரச்சனை 1 மாதத்தில் பண்ணணுன்னா ரியலி சேலஞ்சிங், வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனால் ஒரு பீடியாட்ரிக் அனஸ்தீசியாவில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வயசு குழந்தைன்னா குவைட் ஓகே. 2க்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப கண்டுக்கவே மாட்டோம். ஸோ 1 இஸ் தட் கஸ்பில், ரொம்ப 1க்கு கீழேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ சார் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்கிறதுனால ஒரு ஐவி லைன் போடுறோம் இல்லையா, ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, அதுலேருந்தே எல்லாம் பிரச்சனை. அந்த வெயின் அவ்வளோ சின்னதாக இருக்கும். அப்புறம் பிளட் லாஸ்லாம் ஆச்சுன்னா அதுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு 1 இல்லை 2-3 வெயின் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன இதுலேருந்து அதே மாதிரி அந்த மூச்சுக்குழா நாங்கள் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு வோக்கல் கார்ட் வழியாக டியூப் போடுவோம். அந்த டியூப் போடுறதுக்கு கூட அந்த சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அந்த வாய் சின்னது, ஓட்டை சின்னது, அதனால டியூப் போடுறது கஷ்டம். இப்போ இதே வேட் சர்ஜரி அடல்ட்டுக்கு பண்ணுறதுன்னா சார் சொன்னார் இல்லையா, ஒரு லங்கை தான் வென்டிலேட் பண்ணும். ஒரு நம்ம எல்லாரும் 2 லங்ஸ் வச்சு சுவாசம் எடுக்கிறோம். பட் இந்த ஆப்ரேஷன் போது ஒரு லங்கை சுவாசம் எடுக்க முடியாத மாதிரி அதை அமுக்கி வச்சுருக்கணும், ஒரு சைடில் தான். ஆனால் ரத்த ஓட்டம் 2 லங்க்கும் போகும், அதனால நம்மளோட பிளட்டில் ஆக்சிஜன் குறையும். ஏன்னா ஒரு லங்க்கு போகிற பிளட்டு வந்து ஆக்சிஜன் எடுக்காமையே திரும்பி வருது. ஸோ அதனால் அடல்ட்டுக்கே இது வந்து நம்ம கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்கும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் தெரியும் இல்லையா, சேச்சுரேஷன், அந்த சேச்சுரேஷன் குறையும். ஸோ அந்த ரொம்ப சின்ன சைல்டுனா அது இன்னுமே கஷ்டம். இந்த சைல்டு வந்து 1 இயர் ஆகிட்டு வேறு எந்த லங் ப்ராப்ளம் இல்லாமல் அதர் லங் ஃபுல்லி ஹெல்தி. இந்த ஆப்ரேட் பண்ண லங் கூட அந்த இடம் தவிர்த்து மற்றதெல்லாம் ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. ஸோ நார்மலாக அடல்ட்டுக்குன்னா டபுள் ஹியூமன் டியூப்னு போடுவோம். ஒரு டியூப்பு போட்டு அது 2ஆக பிரிஞ்சு ஒவ்வொரு லங்க்கு ஒவ்வொரு டியூப் போகிற மாதிரி. அதனால் ஒரு சைடு வந்து எப்போ வேணுமோ அப்போண்டி அந்த ஒரு சைடுக்கு காற்று போகாத மாதிரி பார்த்து மற்ற டைமில் 2 சைடுக்கும் காற்று போகிற மாதிரி பண்ணுவோம். ஆனால் இந்த சின்ன குழந்தைக்கு அந்த சைஸ் டியூப் போட முடியாது, அவ்வளோ சின்ன டியூபே கிடையாது, அது போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு சைடில் ஒண்டி தான் டியூப் போட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி மட்டும் வி ஹேட் டு மேனேஜ் வித் ஒரு லங் தான் வென்டிலேட் பண்ணி. ஸோ அது வந்து சைல்டு அதர்வைஸ் ஹெல்த்தியாக இருந்து சார் வந்து பேரண்ட்ஸ் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு சாரும் எல்லாம் கொடுத்ததுனால எங்களால் ஒரு ஹவர்ஸ் டுகெதர் வி குட் மேனேஜ் வித் ஜஸ்ட் 1 லங் சர்ஜரி. இதே தொரக்காட்டமி பண்ணி ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருந்தா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் பேஷண்ட்டை வென்டிலேட்டரில் வச்சுருக்க வேண்டிய அவசியம்லாம் வரும். பயங்கர பெயின் இருக்கும் சைல்டுக்கு, அதனால நிறையா பெயின் கில்லர்ஸ் கொடுக்கணும், சைல்டு தூங்கிட்டே இருக்கும், சரியாக மூச்சு விடாது, அதெல்லாம். பட் இதை இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டால் கூட ஆஃப்டர் த சர்ஜரி சைல்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த வேட்ஸ் ப்ரொசீஜர் பண்ணதுனால சின்ன சின்ன 5 மில்லிமீட்டர் துவாரம் தான். ஸோ அதனால் அதுக்கான அந்த ஏரியாவுக்கு போகிற நர்வ்ஸ் கொண்டு நாங்கள் வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த ஓட்டை இடத்துல எல்லாம் வலி கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணி, அது தவிர தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா மற்ற மெடிக்கேஷன்லாம் கொடுத்து சைல்டை நாங்கள் முடித்த உடனே எங்கள் நியோனேட்டல் டீம் இருந்தாங்க. தோ சைல்டு இஸ் 1 month old, we took the help of neonatologists who are used to looking after 1 month and below.
ஸோ அதனால் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிறவங்களோட ஹெல்ப் எங்களுக்கு இருந்ததுனால நாங்கள் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கையில் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஐட் லைக் டு ஹேண்ட் ஓவர் டு டாக்டர் அருண் டு டாக் அபவுட் த போஸ்ட் ஆப் மேனேஜ்மெண்ட். சாரி சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மனுஷனுக்கு வந்து ரைட் சைடு வந்து ஒரு லங் வந்து 3 பிரிவாக பிரிஞ்சிருக்கும், லெஃப்ட் சைடு வந்து 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து லோவர் லோபோட இந்த லீஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 into 3 சென்டிமீட்டர்ஸ் இருந்தது. அதாவது அது லெஃப்ட் லங் வந்து 2 பிரிவாக பிரிஞ்சு அந்த லோவர் லோபுக்கு உள்ளார தான் இது வந்து ஒரு நான் ஃபங்க்ஷனிங் டிஷ்யூவாக உள்ளார இருந்தது. ஒன்ஸ் இது அதாவது காம்பன்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட லங்ஸ் வந்து 8 to 9 years வரைக்கும் வளர்ந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த க்ரோ அப்போ நியூ ஏர் ஸ்பேசஸ் எல்லாம் மேலே இருக்கிற லங் இப்போ கீழே பகுதி தான் எடுத்திருக்கோம், மேல் பகுதி நல்லா தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணி நார்மலாக காம்பன்சேட் பண்ணி லைஃப் லீட் பண்ணுறது காம்பன்சேட் பண்ணிடும். அந்த எடுத்த ஸ்பேஸை காம்பன்சேட் பண்ணிடும். நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் லங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ காமன் நான் சொல்ல மாட்டேன், டெஃபினட்டாக யூ நீட் அ எக்ஸ்பர்டைஸ். ஸோ தட் வி ஹவ் ப்ரொவைடட் ஹியர். எஸ், MGM has provided to expertise. So it was around 3.5 to 4 hours probably max. ஸோ இது வந்து அதான் சார் நான் சொன்னேன், டெவலப்மெண்ட்டு தான் சார். டெவலப்மெண்ட்டில் நிறைய தியரட்டிக்கல் தான் நம்ம பேச முடியும். நம்ம டெவலப்மெண்டலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சார், எதுவுமே கிடையாது சார். இல்லை சார், இல்லை சார், இல்லை. வேட்ஸ் இஸ் யூனிவர்சல் ப்ரொசீஜர் விச் இஸ் பீன் இப்போ வந்து இட் இஸ் அப்கமிங் ப்ரொசீஜர் வேர் யூ டோன்ட் நீட் டு டூ ரெகுலராக வந்து நெஞ்ச பொழந்தெல்லாம் இன்னைக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாமல் வந்துட்டுருக்கு. Which insurance, sir? Sorry, sir. Okay. In government hospitals, yes, it is covered under government insurance scheme, CM insurance scheme. I think it is there, sir. It should be there. Dr. Arun? Basically, the surgery went done very smooth. ஓகே, அதான் மெயின் சேலஞ்ச் என்னன்னாக்கா போஸ்ட் ஆப்பாக சர்ஜரி எப்படி போச்சு, அனஸ்தீசியா எப்படி போச்சு, அதுக்கப்புறம் எப்படி பேபி ரிசீவ் பண்ணி எப்படி பண்ணோன்றத முக்கியமான சேலஞ்சுங்களே. சின்ஸ் சர்ஜரி ஸ்மூத்தாக போனதுனாலும் அனஸ்தீசியாவும் ரிலேட்டிவ்லி ஸ்மூத்தாக போனதுனாலும் எங்களுக்கு போஸ்ட் ஆப்பாக 2 ஒன்லி சேலஞ்ச் இதுதான். ஒன்லி பெயின் மேனேஜ்மெண்ட், பேபி இதானதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐசியூ வந்ததுக்கப்புறம் பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் மற்ற ஆக்சிஜன் லெவல்ஸு வைட்டல்ஸ் மானிட்டரிங் தான் மெயின் கண்டிஷன் இருக்கும். ஐசிடி இருக்கும், ஒரு டியூப் ஒன்று வச்சுருப்பாங்க எங்கள் சைடில் செஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதா இருக்கும். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் சின்ஸ் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்னால நம்மளுக்கு அதிகமான பெயின் கில்லர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி பேபியை கொஞ்சம் சைல்டில் கொஞ்சம் பண்ணதுனாலவே பெயின் வி வில் ஏபிள் டு மேனேஜ். ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயின் கில்லர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு அனஸ்தீசியாலும் வெளியே வந்த கொஞ்ச நேரத்துலேயே வி ஆர் ஏபிள் டு மேனேஜ் திஸ் பார்ட். ஸோ சின்ஸ் வேட்ஸ் ப்ரொசீஜர் ஸ்மூத்தாக போனதுனால அந்த மேஜர் சேலஞ்சஸ் எதுவும் எங்களுக்கு வருஷம் இல்லை போஸ்ட் ஆப்ரேட்டாக. வி ஜஸ்ட் ஹாவ் டு மானிட்டர் த சைல்ட், வைட்டல்ஸ் பார்த்துட்டு அந்த ஐசிடி டியூபை 2nd 3rd டே போல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் 1 or 2 டேஸில் சைல்ட் ஹஸ் பீன் டிஸ்சார்ஜ் ஹோம் வெரி பீஸ்ஃபுல்லி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ். பேசிக்லி அவங்க கூட வந்து பார்த்துக்கிட்டனால தான் அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் எவ்ரி திங் வாஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மூதர். டாக்டர் விக்னேஷ் கேன் எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட் ஃபர்தர் அபவுட் திஸ். ஹலோ. ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து சார் எல்லாமே சொல்லிட்டாரு. இதில் ரொம்ப கீ ரோலே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுக்கு ரீசனே வந்து சர்ஜனோட எக்ஸ்பர்டீஸ் அண்ட் காம்பிடன்ஸ். அவங்க வந்து வேட்ஸ்ன்ற ஒரு ப்ரொசீஜரில் வந்து ஒரு தொரக்காட்டமி அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கீ ஹோலில் வந்து இதை பண்ணதுனால எங்களுக்கு வந்து இந்த குழந்தை சர்ஜரி முடிஞ்ச பிறகு
அன்வான்ட் இன்வேசிவ் வென்டிலேஷன், தட் இஸ் குழந்தைய டியூப் போட்டு வென்டிலேட் பண்ணுறதுக்கான முக்கியத்துவம் தேவைப்படலை. குழந்தை சர்ஜரி முடிஞ்ச பிறகு இவங்க வெறும் பிளெயின் ஆக்சிஜன்லேயே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ளஸ் பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன். அண்ட் இந்த நேரத்தில் நான் வந்து முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, எங்களோட நர்சிங் டீமோட சப்போர்ட். அவங்க 2 பேரோட எஃபர்ட்னால எங்கள் குழந்தைய கம்ஃபர்டபுளாக பார்த்துக்க முடிஞ்சுது. சார் சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லான அனல்ஜெசிக்ஸ், இந்த பவர்ஃபுல்லான அனல்ஜெசிக்ஸ்னா பெயின் கில்லர்ஸ். இந்த பெயின் கில்லர்ஸ் கொடுக்கறதோட சைடு எஃபெக்ட் என்ன? குழந்தைய வந்து டல்லாக ட்ரௌசியாக வச்சுக்கும். இதெல்லாம் கொடுக்காம அந்த குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணி, குழந்தைக்கு பாட்டு, குழந்தைக்கு பேச்சு கொடுத்து, என்னதான் ஒரு டியூப் ஒரு வயசு குழந்தைக்கு, 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து அந்த டியூப் இருந்தாலுமே அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கம்ஃபர்டபுளாக வச்சு, அது 1 or 2 டேஸில் அந்த டியூப்பை எடுத்துட்டு, ஒரு 3 டேஸில் வந்து அந்த டியூப்பை எடுத்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு வந்து எங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியுது. அகெயின் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட். இது வந்து ஒரு சிங்கிள் பர்சனால் முடிஞ்சிருக்காது. ஒரு சர்ஜனோட காம்பிடன்சி அண்ட் அனஸ்தேசியாலஜியோட எக்ஸ்பர்டீஸ் அண்ட் நர்சிங் கேரோட சப்போர்ட், பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் அண்ட் இன்டென்சிவிஸ்டோட மானிட்டரிங், இது எல்லாம் இருந்ததுனால தான் இந்த கேஸ் வந்து ஒரு சக்ஸஸாக நடந்தது. தேங்க்யூ. நான் டாக்டர் கற்பக விநாயகம், எம்ஜிஆர் மலர் ஹாஸ்பிட்டலில் வந்து சீனியர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் சர்ஜனாக இருக்கேன். இங்கே வந்து ஒரு வயது குழந்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கண்டிஷன் கர்ப்ப காலத்திலேருந்தே கண்டறியப்பட்டு ப்ரோங்கோபல்மனரி செக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது செயல்படாத ஒரு லங் டிஷ்யூ வந்து லெஃப்ட் லோவர் லோப் ஆஃப் லங்கில் வந்து டெவலப் ஆகிருந்தது. அதை வந்து கர்ப்ப காலத்திலேருந்து நம்ம கண்டறியப்பட்டு அதை கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்கில் கொண்டு வந்து ஒரு வயசில் வந்து ஒரு சிறப்பான முறையில் கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் நம்ம வந்து வேட்ஸ்ன்றது வீடியோ அசிஸ்டட் தர்கோஸ்கோபிக் சர்ஜரி, அதன் மூலமாக வந்து அந்த செயல்படாத லங் டிஷ்யூ வந்து நம்ம வந்து நீக்கியிருக்கோம். கூடவே வந்து அந்த லங் டிஷ்யூக்கு ஒரு மேஜர் பிளட் சப்ளை, நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம், அதிலிருந்து போகக்கூடிய பிளட் சப்ளையும் கட் பண்ணி டோட்டலாக அந்த லங் டிஷ்யூ வந்து எடுத்து குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சிருக்கோம். இதோட சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு வந்து நெஞ்சுக்கூடு வந்து ரொம்ப சின்னது. ஸோ அந்த சின்ன நெஞ்சுக்கூடில் சிறு துளை போட்டு அதுக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது குவைட் சேலஞ்சிங். ரெண்டாவது வந்து அனஸ்தீசியா சேலஞ்சஸ். நம்ம அனஸ்தட்டிஸ்ட் வந்து டாக்டர் வித்யா மோகன் ராம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தனால நம்மளால சிறப்பாக இந்த ஆப்ரேஷனை பண்ண முடிந்தது. அதே மாதிரி இது ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் இன் சென்னை, வேர் வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் அ 1-year-old child ஃபார் அ வேட்ஸ் சர்ஜரி வந்து பண்ணியிருக்கோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இந்த சைல்டு வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி அடல்ட்ஹுட் வரைக்கும் ஷீ கேன் மேக் அ குட் ப்ராக்ரஸ். வேறு எந்த சேலஞ்சஸும் கிடையாது போஸ்ட் ஆப்ரேட்டிவாக. ஒன் சர்ஜரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணனால வேறு அந்த லங் டிஷ்யூ வந்து அடுத்த நார்மல் லங் டிஷ்யூ வந்து இதை காம்பன்சேட் பண்ணி நார்மலாக வளருவாங்க. ஸோ அடல்ட்டில் கோஆப்ரேஷன் எதிர்பார்க்கலாம், பட் பேபிஸில் கண்டிப்பாக கோஆப்ரேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த கம்ஃபர்ட் லெவலில் வந்து அவங்க பேரண்ட்ஸு ஸ்டாஃப்ஸு இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தனால இது வந்து சாத்தியமாக இருக்குது. நார்மல் டயட், நோ ஃபர்தர் மெடிகேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. நார்மல் டயட் இருந்தாலே போதுமானது. மெசேஜ் டு த எக்ஸ்பெக்டட் மதர்ஸ், எஸ், இது வந்து ஒரு 2% ஆஃப் பாப்புலேஷனில் இருக்குது, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. பட் ஒன்ஸ் டயக்னோஸ்டு, அதாவது கர்ப்ப காலத்திலேயே இது கண்டறியக்கூடிய பிரச்சனைகள்ன்றனால ஒன்ஸ் டயக்னோஸ்னால் நம்ம வந்து பயப்பட வேண்டாம்.
ஒரு ஃபாலோ அப்பில் இருந்து நார்மலாக ஒரு இந்த வேக்ஸ் ப்ரொசீஜரை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். எஸ், இட் இஸ் கவர்ட் அண்டர் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ். இந்த அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டே வந்து லெஸ்ஸு, பெயின் லெஸ்ஸு, ஆக்டிவிட்டி வந்து ரிட்டர்ன் டு ஆக்டிவிட்டி early, scar is very minimal rather than a conventional surgery. Thank you.